ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. புஷ்பலதா ஆன்மீக ஸ்லோகம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து, ஷேர் செய்து, லைக் செய்து, கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். குருவாயூருக்கு நாங்கள் நாராயணியம் படிக்கிறதுக்காக என்னுடைய ஸ்டூடெண்ட் கூட வந்திருக்கிறது ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இது வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் என் ஸ்டூடெண்ட்ஸோடு நான் படிக்கிறது இங்கே குருவாயூருக்கு நாராயணியம் பூந்தானம் ஆடிட்டோரியத்தில் ஒரு 1700 டிவோட்டிஸ் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா டெல்லி, பாம்பே, அதுக்கப்புறம் சேலம், திருச்சி, நிறைய ஸ்டேட்லேருந்து வராங்க. அதனால் இது ஒரு பெரிய ஒரு நாராயணியம்ன்றது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். இதை நாங்கள் கற்றுக் கொடுத்ததிலும் இவங்க கற்றுக்கினதிலும் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போது திருச்சியிலேருந்து 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. போன தடவை நான் வீடியோ போடும்போது அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. இப்போ தான் நான் 3 பேரையும் சந்தித்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பத்மா, இவங்க பேர் கவிதா, இவங்க லதா, கவிதா பின்னாடி இருக்காங்க, இவங்க தான் கவிதா. 3 பேரை நாங்கள் திருச்சியில் இருக்கவங்களாம் எனக்கு இன்றைக்கி மீட் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. கவிதா இப்போ பேசுவாங்க. ராதே கிருஷ்ணா மாமி. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. இன்றைக்கி நம்ம இப்போ திருப்ராயர் ராமசுவாமி கோயிலில் இருக்கிறோம். இங்கே குருவாயூர் போகிறதுக்கு முன்னாடி இங்கே இது ராமசுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு இங்கேயும் நல்ல ஒரு அன்னப்பிரசாதம் நமக்கு கிடச்சிது. பகவான் நல்ல வயிறு நிரப்பி நம்மளை அதுக்கப்புறம் தரிசனம் பண்ணுறதுக்கு அழைச்சின்னு போகிறாரு. ரொம்ப சந்தோஷம். இப்போ இங்கே நாராயணியம் நாங்கள் கற்றுக்கிட்டோம் குருமாமிக்கிட்ட. இவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டு இது எங்களுக்கே ஒரு பெரும் பாக்கியம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம நாராயணியம் கற்றுக்கிட்டு நமக்கு இந்த குருவாயூரில் நம்ம பாராயணம் பண்ணுறதுக்கு அகண்ட பாராயணத்தில் கலந்துக்கிறோம் அப்படின்னா பகவானோட கருணை, குருமாமையோட ஆசீர்வாதம், இதை தவிர வேறு என்ன சொல்கிறது, அது பெரும் பாக்கியமாக நினைக்கிறோம் எல்லாருமே. இது மாதிரி ஏன்னா ஆன்லைன் கிளாஸில் நேரடியாக போய் கற்றுக்கிட்டவங்களுக்கு கூட இந்த வாய்ப்பு இருக்குமா என்னன்னு தெரில. நம்ம ஒரு கூகுள் மீட்டில் ஆன்லைனில் கற்றுக்கிட்டு இந்த மாதிரி பகவானோட கருணை, எல்லையற்ற கருணை, பரமாச்சாரியார் மகாபிரிவா திருவடிகள் சரணம், அவரோட ஆசீர்வாதம், இதெல்லாம் தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதே போல் இங்கே எங்களோட சக தோழிகளாக இருந்து எங்களோட கற்றுக்கிட்ட எல்லா தோழிமார்கள், எல்லா கோபிகைகள் தான் எல்லாருமே அப்படிங்கிறது என்னோட இது. ஏன்னா கண்டிப்பாக ஏன்னா ஏதோ ஒரு நமக்கு முன் ஜென்ம இதுவோ தெரில, அந்த மாதிரி பகவானோட கருணை எல்லாரும் நம்ம நாராயணியம் படிக்கிறதுக்காக இங்கே சேர்ந்துருக்கோம், எல்லோரும் கூடியிருக்கோங்கிறதே ஒரு மகிழ்ச்சியான தருணம். அதனால் இது நாளைக்கு நல்லபடியாக போய் குருவாயூரில் போயிட்டு நம்ம இந்த நாராயணியம் பாராயணத்தில் கலந்துட்டு பகவானை பிரீத்தி பண்ணிட்டு வருவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. குருமாமிக்கு அநேக கோடி வந்தனங்கள், நமஸ்காரங்கள். அவங்க நிறைய நல்லபடியாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு பொறுமையாக நிதானமாக திருப்பி கேட்டால் கூட சொல்லி கொடுத்துட்டு அதில் என்னென்ன அந்த நியூவன்சஸ், ஏன் இந்த மாதிரி, அது எந்த ராகத்தில் இப்படி அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கும் சொல்லி கொடுத்துட்டாங்க. அதே போல் அந்த கதைகளை ஒவ்வொரு தசகம் முடிச்சுட்டோன்னே அந்த கதைகளை நல்ல ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நமக்கு சொல்லி நம்மளையும் அதை படிக்க வச்சு, அப்போ அதனோட அர்த்தங்கள் என்ன அப்படின்னு நம்மளுக்கு புரிய வச்சு நம்மளுக்கும் நம்மளும் அதில் எப்படி அதில் ஒரு பாண்டித்யம் வர்றது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப ரொம்ப நன்றி குருமாமி அவர்களுக்கு. சாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா எப்பயுமே there is a man behind every successful woman சொல்லுவாங்க. அது மாமி அவர்களுக்கும் கண்டிப்பாக பொருந்தும். சாரோட அவரோட அந்த பங்களிப்பு இல்லாமல் அவங்க இந்த அளவுக்கு இதை பண்ண முடியாது. அதனால் அவருக்கு கண்டிப்பாக ஒரு பாராட்டுதல், வாழ்த்துக்கள். 2 பேருக்கும் எங்களுடைய வந்தனங்கள், நமஸ்காரங்கள். எங்களை எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. லதா வாரியா, கவிதா, யாராவது ஒருத்தர் வாங்க. அது ராதே கிருஷ்ணா மாமி. என் பேர் லதா. எனக்கு நாராயணியம் படித்தது மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நாராயண பட்டத்திரி மாதிரியே ருமட்டாய்டு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டேன். அப்போது கொஞ்சம் ரொம்ப உடம்பு படுத்தினது, என்ன செய்கிறது என்ன ஒன்றுமே புரியல. நிறையா டாக்டர்ஸ் பார்த்துட்டேன். அப்போ தான் ஒரு தடவை யூடியூப்பில் நாராயண பட்டத்திரி ருமட்டாய்டு ப்ராப்ளத்துக்காகவே நாராயணியம் எழுதினார் குருவாயூரில் போயின்னு சொல்லி யூடியூப்பில் பார்த்தேன் நான். அப்போலேருந்தே எனக்கு 4-5 வருஷமாக ரொம்ப ஆசை. திடீர்னு போன வருஷம் பார்த்தா மாமி மூலமாக அதை கற்றுக்கிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அதுவே எனக்கு ரொம்ப புல்லரிச்சிருத்து. ஆகா, நம்ம நினச்சிட்டே இருந்தோம் நம்மளுக்கு கிடச்சிருத்தே அப்படின்ட்டு. எங்கள் தம்பி மந்திரம்லாம் சொல்லி கொடுப்பான். அவன்கிட்ட கூட கேட்டேன் நான், இது மாதிரி யூடியூப்பில் போட்டிருக்காங்க தம்பி, எனக்கு சொல்லித்தரியான்னு. அக்கா அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க்கா, அதெல்லாம் என்னால் முடியாதுக்கா, ரொம்ப நாள் இழுக்குங்க்கா, சும்மா ஷார்ட்டாக உள்ள மந்திரம்லாம் கேளு சொல்லித்தரேன் அப்படின்னா. அதுக்கப்புறம் மாமி சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி கவிதா சொன்னாங்க. அது மூலமாக ஆன்லைன் கிளாஸில் கற்றுண்டோம் நாங்கள். ஆனால் நேரில் போய் படித்தா கூட இந்த பாக்கியம் கிடைக்காது. ஆன்லைனில் கற்றுண்டது குருவாயூர்லேயே போய்
குருவாயூர்லேயே போய் நாங்கள்